கெட்டி மேளம் கொட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. ராணி, சொல்லு மாமா. உன்கிட்ட பேசணும் தான் சொன்னேன். நீ அப்படி திரும்பி நின்றுட்டு இருந்தா நான் எப்படி பேச முடியும்? மாமா, இப்போ இங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியும்ல. எனக்கு நிறைய வேலை இருக்கு. இப்போ எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கான நேரம் இல்லை. அண்ணனுக்கு இன்னைக்கு முதல் ராத்திரி. அங்கே நிறைய வேலை இருக்கு. அண்ணியை நான் தான் போய் அலங்காரம் பண்ணணும். அண்ணன் ரெடி ஆகிட்டு ரூமுக்கு போக சொல்லணும். அம்மா என்ன தான் கூப்பிடும். நான் போய் என் வேலையை பார்க்கணும். இங்கே நின்று உங்ககிட்ட பேச முடியுமா மாமா? என்ன சொன்ன? உங்க அண்ணன் அன்னைக்கு இன்னைக்கு முதல் ராத்திரியா? நமக்கும் இன்னைக்கு தான் கல்யாணம் இருக்கு. நமக்கும் அவங்களுக்கு எல்லாரோட சம்மதத்தோடும் முறைப்படி எல்லாம் நடந்திருக்கு மாமா. நமக்கு எல்லாமே முறை தவறி தானே மாமா நடந்திருக்கு. இதில் நமக்கு முதல் ராத்திரி ஒன்று தான் குறைச்சலாம் மாமா. நான் முதல் ராத்திரி நடக்கணும்லாம் கேட்கலாம். எனக்கு இப்போ அதில் இன்ட்ரெஸ்டும் இல்லை. எனக்கு தேவை உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன், பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஓடி ஓடி இவ்வளோ செஞ்சுட்டு இருக்கல, அது எனக்கு கஷ்டமாக இருந்தது. அதனால உன்னை கூப்பிட்டேனே. நானும் பார்த்துட்டு இருக்கேன். எத்தனை வேலை தான் செய்வேன். ஓடி ஓடி நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சம் நேரம் இங்கே இரு, மற்றதெல்லாம் மற்றவங்க பார்த்துப்பாங்க. ஃபர்ஸ்ட் நைட் ரூம் அலங்காரம் பண்ணுறது, உங்கள் அண்ணி அலங்காரம் பண்ணுறது, இதெல்லாம் நீ பண்ண வேண்டாம். எனக்கு சங்கடமாக இருக்கு. உனக்கும் இன்னைக்கு தான் கல்யாணம் இருக்கு. நமக்கு இன்னைக்கு தான் கல்யாணம் இருக்குன்னு நமக்கு மட்டும்தான் மாமா தெரியும். இங்கே யாருக்கும் தெரியாதுல்ல. அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா என்ன இந்த வேலையெல்லாம் செய்ய விட மாட்டாங்க. யாருக்கும் தெரியாதுல்ல. தப்பு அவங்க பேர்ல இல்லை மாமா. தெரியாம பண்ணிக்கிட்டது நம்ம பேர்ல தான் தப்பு. நீ இப்படி வார்த்தைக்கு வார்த்தை என்ன குத்திட்டு இருக்காது, சரியா? நான் உனக்கு எத்தனை தடவை நான் ஏன் இப்படி தாலி கட்டினேன்றதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். மறுபடியும் இப்படி வார்த்தையால குத்தனா என்னடி அர்த்தம்? மாமா, நான் சொல்லி உனக்கு பெருசா இருக்கா மாமா? விஷயம் தெரிஞ்சதும் நம்மளை பார்த்து இவங்க எல்லாரும் பேசுவாங்களே, அது இதை விட பெருசா இருக்கும். இதையே உன்னால தாங்க முடியலையே, அதை நீ எப்படி மாமா தாங்குவ? எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்னா, யார் என்ன சொன்னாலும் சரி நான் பாத்துக்கிறேன். உன்னை யார் எதுவும் சொல்லாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் மாமா. வார்த்தைக்கு வார்த்தை என்ன பாத்துக்கிறேன். என்ன பொண்டாட்டி நீ வேணுன்றதுனால உன் கட்டில தாலி கட்டணும்னு சொல்ற பத்தியா? இந்த வார்த்தை சத்தியமா சொல்றேன். எனக்கு உச்சி கொளுருது மாமா. ஆனா சந்தோஷப்படுற இடத்துல தான் மாமா நான் இல்லை. கொஞ்சம் பக்கத்துல வாங்க. வேறிருந்து நிக்கிறேன், கூடு தந்த கிளி பெண்ணே உன்னாலதான் வாழுறேன். ஒரே ஒரு தடவை பக்கத்துல வந்து போடி மாமா. ஒரே ஒரு தடவை பக்கத்துல மட்டும் வந்துட்டு போயேன். சரி மாமா. கனிமா, கனிமா, நீ இங்கே தான் இருக்கியா? உன்னை நான் அங்கெல்லாம் தேடிட்டு வரேன். நீ என்னடா இங்கே இருக்க? அடே தீரா, நீ இங்கே தான் இருக்கியா? கொஞ்சம் ரெண்டு பேரும் வாங்களேன். நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே நின்று என்ன அர்த்தம்? வாங்க, அங்கே எவ்வளோ வேலை இருக்கு. என்னம்மா என்னம்மாவா? ஐயோ கனிமா, உங்கள் அண்ணி அலங்காரம் பண்ணணும்ல, நீ என்னடா இங்கே வந்துட்ட? வாமா, அன்னைக்கு நேரம் ஆகுதுல, அண்ணி ரூமுக்கு போகணும்ல. வா வந்து அண்ணியை கொஞ்சம் அலங்காரம் பண்ணி விடு. தீரா, நீ உங்கள் மாமனை கொஞ்சம் ரூமுக்கு போய் இருக்க சொல்லு. நான் சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அதனால நீ போய் கொஞ்சம் சொல்கிறா. சரிம்மா. சரிங்க சார். சரி, ரெண்டு பேரும் வாங்க. ஆமா கனி, நீ எதுக்கு இங்க வந்த? வீரா, நீ என்ன இங்க பண்ற? அம்மா, அது அது வந்து அது அத்தா, அது ஒன்றும் இல்லத்தா. என் ஃபோனை ரூம்ல வச்சுட்டு வந்தேன். ஃபோன் ரொம்ப நேரமா அடிச்சிட்டு இருக்காமா. அதான் கனி சொல்றதுக்காக வந்தா. ஓ அப்படியா? கனிமா, இதை சொல்றதுக்கு எதுக்கு இவ்வளவு தயங்கிட்டு இருக்க? சரி சரி கனி, நான் சீக்கிரம் வாமா. உங்க அண்ணியை சீக்கிரம் நேரத்துக்கு ரூமுக்கு அனுப்பி விடணும்ல. வந்து கொஞ்சம் அலங்காரம் பண்ணி விடுமா. வாமா. அப்புறம் கனி, ரூமெல்லாம் நல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கல? அதெல்லாம் பண்ணிட்டேம்மா. அத்தா, கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இவ வயசு பொண்ணு, இவ்வளவு போய் இதெல்லாம் பார்க்க சொன்னா அது. வீரா, நீ கேட்கறது கரெக்டு தான்ப்பா. ஆனா எங்க வீட்டுல இவ்வளவு தவிர இப்ப வேற யாருமே இல்லையே. நான் இதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் பண்ணணும் தான் கண்டிப்பா நானே பண்ணிடுவேன். இதெல்லாம் நான் பண்ணா அது சரியா வராது. சம்மந்தி வீட்டுக்காரங்க அவங்க மண்டபத்தோட கிளம்பிட்டாங்க. இப்ப நம்ம வீட்டுல இப்ப வேற யாரும் இல்லல. நீ வெளியில இருந்து வந்த பையன், உன்னை போய் இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்ய சொல்ல முடியாதுல்ல. அது தப்பா ஆயிடும்ல. அப்போ வீட்டுல இருக்கிறது கனி மட்டும் தானே, வேற வழி இல்லை. கனி தான் எடுத்து போட செய்யணும். அதோட சொன்னேன், இதெல்லாம் கனி தப்பா எடுத்துக்க மாட்டான். ஏன் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா? ஆமா அத்தா, உங்க பொண்ணு தப்பா எடுத்துக்க மாட்டான். ஆனா என் பொண்ணாடி இதெல்லாம் பண்றதை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. அவளுக்கும் இன்னைக்கு தான் கல்யாணம் இருக்கு. இதெல்லாம் அவளுக்கும் நடக்கணும். ஆனா அவ எல்லாத்தையும் எடுத்து போட செய்ய வைக்கிறீங்க. அது எனக்கு வலிக்குது அத்தா. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? வாமா, நேரம் ஆகுது. நல்ல நேரத்துக்கு வரேன். அண்ணி ரூம் அனுப்பி விடணும். வாமா. வரேம்மா.
நீ முன்னாடி போ, நான் வரேன். ஐயோ, நான் கேஸை பால் வச்சு வந்தம்மா, நான் போய் அதை என்னன்னு பார்க்குறேன். நீ போய் மணியை பாரு, சரியா? தீரா, கொஞ்சம் மாமனை மட்டும் மேலே ரூமுக்கு போக சொல்றீங்க? சொல்றேன் அத்தை. சரிம்மா, நீ பாரு. நான் போய் முதல்ல அங்கே பால் என்னாச்சு பார்த்துட்டு வரேன். போமா. கனி 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 நில்லடி. அம்மா சொன்னதெல்லாம் கேட்டல மாமா. நேரம் ஆகுது, நான் போய் அண்ணி அலங்காரம் பண்ணுறேன். இங்கே பாரு மாமா, இங்கே நடக்கிறதுலாம் நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்காத. ஏன்னா நம்ம இன்னும் வருத்தப்படுறதுக்கு நிறைய இருக்கு. அதனால இப்போவே வருத்தப்பட்டு மனசை பொண்ணாக்கிக்காத. உன்னால இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்க முடியுமோ இருந்துக்க. ஏன்னா நம்ம வருத்தப்பட வேண்டியது நிறைய இருக்கு. போ மாமா, போ, போய் நிம்மதியாயிரு. பார்த்துக்கலாம், நான் போகிறேன். உனக்காக நான் எனக்காக நீ உயிர் வாழும் காலம் வரையும் மோகத்தை விட்டு. கனியும் பாப்பாவும் என்ன பண்றாங்க தெரியும்? காலையில இருந்து பாப்பாவை பார்க்கவே இல்லை. கல்யாண பிஸியில இருந்தனால குழந்தைய பார்க்கவே இல்லையே. பாப்பா எங்க இருக்கான்னு தெரியலையே. கனிக்கிட்ட தான் கேட்கணும். மாமா இதா வாடா உள்ள வா. வாடா தீரா, என்ன பண்ற? சாப்பிட்டியா இல்லையா? இல்ல மாமா, இனிமேதான். மாமா, அத்தை உங்களை ரூமுக்கு போக சொன்னாங்க. அதான் சொல்லிட்டு வர சொன்னாங்க. நேரமாகதான், நீங்க ரூமுக்கு போவீங்களா? டேய், நான் ரூமுக்கு போறதா இருக்கட்டும். ஆமா, என்ன ஆச்சு உனக்கு? நானும் உன்னை மார்னிங்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஒரு மாதிரி ரொம்ப டல்லா இருக்கேன். டேய், வீட்டில் என்ன பிரச்சனைன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. நீ ஏன்டா இப்படி இருக்கா? என்னடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, அது லேசான தலைவலி, அவ்வளோதான். டேய், நான் உன வயசானவன் இல்லடா. உனக்கு எனக்கு 5-6 வயசு தான் வித்தியாசம். நீ ஏன் இப்படி இருக்கேன்னு உன் முகத்தை வச்சு என்னால் கண்டுபிடிக்க முடியாது. என்னடா ஏதாவது லவ் பண்ணுறான்? மாமா அது இதுடா, எது வந்தாலும் என்கிட்ட ஓப்பனாக சொன்னேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பாக பண்ணுறேன். உன்னை இப்படி பார்க்கவே என்னால் முடியலடா. ரொம்ப சங்கடமாக இருக்கேன். நீ எப்பவுமே கலகலன்னு சிரிச்சிட்டு இருக்கேன். நாங்கள் ஏதாவது சொன்னாலும் கேட்க மாட்டேன். சேட்டை வேலை சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ நீ என்னடா இவ்வளோ அமைதியா? உன் முகமே பாரு, மாடி போயிருக்கேன். இதெல்லாம் என்னால் பார்க்க முடியலடா. என்னடா, என்ன விஷயம் சொல்லு. மாமா உங்ககிட்ட சொல்லாமலா? கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் போங்க, உங்களுக்கு நடக்க வேண்டியதாக நடக்கட்டும். நம்ம காலையில் பேசலாமே. சரிடா, இப்போ நேரம் இல்லைதான், நான் காலையில் கண்டிப்பாக பேசுகிறேன். இங்கே பாரு, எதுவும் வந்தாலும் என்கிட்ட ஓப்பனாக பேசு, சரியா? ரனியும் அப்படிதான், என்னன்னு தெரியல, உடம்பு சரியில்லை என்னன்னு தெரியல. அவளும் முகம் உம்முன்னு டல்லாக இருக்கும். அவளும் என்ன எதுன்னு கேட்கணும். நீங்கள் 2 பேரும் இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கிறான். கனி ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு முழுக்க அவன் என்னமோ எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கான். அது என்னால் சத்தியமாக பார்க்கவே முடியல. என் தங்கச்சி இப்படி இருந்தாலும் நான் ஒரு நாள் பார்த்ததில்லை. அவளுக்கு உடம்பு சரியில்லை என்னன்னு தெரியல. முதல்ல அவளை போய் பார்க்கணும் நான். நீ அதுக்கு மேலே நீ என்னத்தை பறி கொடுத்தேன்னு தெரியல. உன் முகம் பாரு, மாறி போயிருக்கேன். என்னதான் நடக்குதுன்னு தெரியல. டேய், முதல்ல காலையில் என்ன விஷயன்றத சொல்லு. என்னால் என்ன பண்ண முடியும்னு பார்த்து பண்ணுறேன், சரியா? மாமா அதை காலையில் இதை பற்றி பேசலாம் மாமா. அது ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. நீங்கள் ரூமுக்கு போங்க, அக்கா வருவாங்க, நீங்கள் போங்க. சரிடா, நான் ரூமுக்கு போகிறேன். கண்டிப்பாக காலையில் பேசுகிறேன், சரியா? சரிங்க மாமா. என்னடா அலங்காரம்லாம் பலமாக இருக்கு. வெளியில இப்படி இருக்குன்னா உள்ள போய் பார்த்துருவோம். ரைட்டு. டி விஜய், இன்னைக்கு உனக்கு சம்பவம் நடந்த மாதிரி தான். அதை விட சிறப்பான சம்பவம் இங்கே இருக்கு. பாப்பா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? அப்ப கூட தான் தூங்கணுமாடா? கனியத்தை கூட தூங்க வேண்டியதானே? வா, அப்ப கூட்டிட்டு போய் ஆத்த கிட்ட விட்டுட்டுமா? மாமா பூதம், நிறைய பூதம். எதுக்கு போட்டாங்க? இங்க எதுக்கோ இருக்கு. பாப்பா, அப்ப சொல்றலாமா, நம்ம கனியாத்த கிட்ட போலாமா? மாமா, நான் உன்னை கூட்டிட்டு போயிட்டு ஆத்துக்கிற வேணும். ஆத்து கூட நீ ஜாலியா விளையாடுவியா? ஆத்து கூட விளையாடிட்டு அப்படியே சமத்துக்குள்ளே தூங்குவியாமா? காலையில அப்போ வந்து பார்க்கட்டுமா? சரி, எவ்வளவு ஷார்ப்பா இருக்கான். இப்படி வளர்ப்பு வச்ச அப்படிதான் இருக்கும். பாப்பா அது அதுதானே, என் கதையே பெரும் கதையா தான் இருக்கு. டேய் விஜய், எதுக்கோ ஆசைப்பட்டேன். இங்க கடைசியில் எதுவுமே நடக்காது போல இருக்கு. ஐயோ கடவுளே. பாப்பா, அப்பாவும் ரொம்ப சோதிக்காதமா. என்ன பண்றா இவன்? இது வரைக்கும் ரூம் பக்கம் வரவே இல்லை. வருவாளா இல்ல வேற ஏதாவது ரூமுக்கு போய் தூங்கிட்டாளா? டே அர்ஜுன், இதுக்கு மேலே இங்க இருந்து வெயிட் பண்ணாத, போய் நீயே தூக்கிட்டு வந்துரு. அதான் கரெக்டா வரும். இவெல்லாம் வருவான்னு பார்த்தா விடிஞ்ச பிறகுதான் வருவா போல இருக்கு. நம்மளை போய் தூக்கிட்டு வந்துட வேண்டியதான். சாரி மாமா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அடி குல்ஃபி,
சாரிண்ணா அதுக்கு லேட் ஆனாலும் வந்துட்டேண்ணா அது போதும் வா. ம் வரேன். ஏய் குல்ஃபி பக்கத்துல வாண்ணா. ஏன் பக்கத்துல வான்னு அர்த்தம். இப்படி 10-15 அடி தள்ளி நிக்க கூடாது. இல்லை மாமா இல்லைங்க, முதல்ல பால் குடிங்க, அப்புறமா மற்றதை பற்றி பேசுவோம். இல்லைங்க மாமா. ஏய் குல்ஃபி என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இது இப்போ பால் குடிக்கிறதுக்கான நேரமா இல்ல உட்காந்து ஆறு அமர பேசுறதுக்கான நேரமா? மொபைலு மாமா இது சம்பிரதாயம்ல, அதுக்காக தான் சொன்னேன். இல்லைங்க, ஏன் இந்த பாலை வாங்கி குடிக்கிற வரைக்கும் கூட உங்களுக்கு பொறுமை இல்லையோ? யாருக்கடி பொறுமை இல்லை? 6 மாசம் பொறுமையா தான் இருந்தேன். இப்போதான் பொறுமையை இழந்துட்டு இருக்கேன். இதுக்கு மேலே நான் காத்திருக்கணுமா? டேய் லைசன்ஸ் வாங்கியிருக்கேன்டி. ஒழுங்கா பக்கத்துல வாடி. மாமா இவ இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டான். நீ வரலன்னா என்ன, நான் வரேன்டி. ஏய், என்ன பாரு. ஏய் குல்ஃபி என்ன பாருடி. ம் சொல்லுங்க மாமா. இதுக்கு மேலே நான் பொறுமையா இருக்கணுமா என்ன? அது வந்து மாமா மாமா இல்லைங்க, பால் பால் குடிங்க. அடியே உன்ன இனி நீ ஏன் சொத்து உன்கிட்ட பர்மிஷன்லாம் கேட்கக்கூடாது. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். உன்னை கேட்டேன்னு வச்சுக்க, மாமா பால் குடிங்க, மாமா பால் குடிங்க, இதே தான் சொல்லிட்டு இருப்பேன். இந்த பால் எடுத்து ஊற வை, அது குடிக்கும்போது குடிக்கலாம். ஓகேவா? இப்போ மாமாக்கு நிறைய வேலை இருக்கு, முதல்ல அதை பார்ப்போம். அடி பொண்டாட்டி உனக்கு இதுல சந்தோஷம் தானே? என்ன மாமா இப்படி கேட்குறீங்க? நம்மளும் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்ல, இதுக்கு மேலேயும் தள்ளி போடக்கூடாதுல்ல. ஆமாம்மா. நீ பொண்டாட்டி சாரிடி. சாரியா? எதுக்கு மாமா சாரிலாம்? அதுவா உன் கழுத்தை தாலியை கட்டி இத்தனை மாசம் உன்னை காக்க வச்சிருக்கேன்ல, அதுக்காக தான் இந்த மன்னிப்பு. இந்த மாமாவை மன்னிச்சிருவியா? மாமா என்ன மாமா பேசுறீங்க? ஏய் உண்மையை தாண்டி சொல்றேன். அங்கங்க பொண்ணுங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம கல்யாண வாழ்க்கை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு கனவு காண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா உனக்கு நீ கனவு காண்றதுக்குள்ளாரே உன் கழுத்தை தாலி ஏறிடுச்சு. அதுவே உனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தான். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை தொடங்க முடியாம நீ தனியா நான் தனியா இருந்தது, அது உனக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தானடி. அப்புறம் கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும்ல. மாமா என்ன மாமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நீங்க என்ன வேணும்னா ஒதுக்கி வைக்கலாம்ல. உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு, நம்மளால தான் பெரிய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சோ அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு. அதனால அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைகிற வரைக்கும் நீங்க காத்துட்டு இருக்கணும்னு நினைச்சீங்க. அது எனக்கும் எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டீங்களா? மாமா நம்ம ஒரு நல்லதுக்காக தானே இவ்வளோ நாள் தனியாக இருந்தோம். இதுக்கப்புறம் நம்ம பிரிஞ்சா இருக்க போகிறோம், இனிமேல் நம்ம சேர்ந்து தானே இருக்க போகிறோம். இந்த 6 மாதங்கிறது நமக்கு அப்படி போயிடுச்சுல்ல மாமா. நான் உங்கள் கூடவே தானே இருந்தேன். இந்த 6 மாதத்தில் உங்களுக்கும் எனக்கும் எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ மனஸ்தாபங்கள். நான் உங்களை சரியாக புரிஞ்சிக்காம எத்தனையோ தப்பு பண்ணிட்டேன். ஆனால் இனிமே அப்படி இருக்க மாட்டேன் மாமா. உங்களை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நியாயமாக பார்த்தா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆனால் நீங்கள் என்னடானா நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க மாமா. நீங்கள் எல்லா வகையிலுமே சரியாக இருக்கீங்க மாமா. நான் ஒன்று சொன்னால் நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே. என்னம்மா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் எத்தனையோ நாள் உங்களுக்கும் பிரியாவுக்கு கல்யாணம் நடக்கும்போது பிரியாவை யாரோ கடத்திட்டு போனதுக்கு மனசளவில் நன்றி சொல்லியிருக்கேன், தெரியுமா? ஏய் நன்றி சொன்னியா? எதுக்குடி? ம் ஆமாம் மாமா. அப்படி அவர் பிரியாவை கடத்திட்டு போகிறதுனால தானே நான் அங்கே மழை பொண்ணாவும் நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி சூழ்நிலை உருவாச்சு. மாமா சாரி, மன்னிச்சிடுங்க. இப்படி நான் நினச்சது தப்பு தான். ஆனால் அதனால தானே எனக்கு இப்படி ஒரு நல்ல கணவர் கிடைச்சாரு. நான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன், உங்கள் மனசு ரொம்ப நோகடிச்சிருக்கேன். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம இப்போவும் என் மேலே ஒரு துளி அளவு கூட காதல் குறையாம என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்க. பொண்டாட்டி பொண்டாட்டின்னு என் பின்னாடியே வரீங்க. கல்யாணம் ஆன நாள்லேருந்து இது வரைக்கும் நான் உங்களுக்கு எந்த ஒரு நல்லதுமே செய்யலை. உங்களை நோகடிச்சது மட்டும்தான் உண்டு. ஆனால் நீங்கள் பொண்டாட்டி குல்ஃபின்னு என் பின்னாடியே வந்தீங்க.
அதனால தான் நல்ல வேலை அன்னைக்கு பிரியாவை கடத்திட்டு போனதுனால தானே இன்னைக்கு நீங்கள் எனக்கு கிடைச்சிருக்கீங்க. நான் நினைக்கிறது தப்பு தான் தெரியும், இருந்தாலும் ஏய் பொண்டாட்டி, நானும் உன்னை சொல்லட்டுமா? என்ன மாமா? நானும் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து நல்ல வேலை அந்த கல்யாணம் நின்னது ஒரு வகையில நல்லதுன்னு நானும் மனசுக்குள்ள நன்றி சொல்லியிருக்கேன்டி. மாமா ம், ஆமாண்டி. நம்ம நினைச்சது தப்பு தான் நமக்கு தெரியும். ஆனா இது கடவுள் போட்ட முடிச்சுல, அதனால நம்ம நினைச்சது தப்பு இல்லை. ஏன் பொண்டாட்டி, என்னமோ என் என்னமோ எப்படி இருக்கு பாத்தியா? கடவுள் நம்ம 2 பேர் தான் சேரணும்னு இருந்திருக்கு. அதனால்தான் எங்கேயோ இருக்க உன்னை அந்த கல்யாணத்துக்கு வர வச்சு அந்த கல்யாணம் நிற்கும் போது உன்னை எனக்கு பொண்டாட்டியா கடவுள் அமைச்சு கொடுத்துருக்காரு. இப்போ நீயும் நானும் தான் சேரணும்னு இருந்திருக்கேன். சரி, கடவுள் நீயும் நானும் தான் சேரணும்னு முடிச்சு போட்டு கொடுத்துட்டாரு. மற்றதை நம்மளா தான் பார்த்துக்கணும். சேரணும்னு சொல்லிட்டு இப்படியே பேசிட்டே இருந்தா எப்படி? ஏற்கனவே நீ வந்தது லேட்டு, டைம் வேற ஆகுது. என்ன விளக்க அனுப்பலாமா? போங்க மாமா. ஏய் பொண்டாட்டி, போங்கவா உன்ன. ஏய் போங்கவா, அப்ப போயிடவா? மாமா போங்கன்னு சொன்ன போயிடுவீங்களா? ம், ஆமா. அப்புறம் நீ தான் சும்மா சும்மா போன்னு சொல்றீங்க, அப்ப நான் போய் தானே ஆகணும். போயிட்டவா? மாமா வேண்டாம், போகலாம் வேண்டாம். போக வேணாமா? எனக்கு நிறைய வேணும், அதெல்லாம் கிடைக்குமா? அது மாமா போங்க. ஏய் எங்கடி ஓடுற? நீ பாடி குல்ஃபி, நைட்டு முழுக்க நீ என்னனும் இந்த ரூமுக்குள்ளதான் விளையாடணும். கபடி விளையாடலாமா? தொட்டு தொட்டு மழைய ரசிக்க விட்டு விட்டு கையில் அடிக்கணும் கண்ணி கொண்டு காதல் ருசிக்க சின்ன சின்ன உடல் இருக்கணும். அஞ்சோ பத்தோ முத்தம் கொடுக்கணும் அங்கே இங்கே மீச உறுத்தணும் 10 பேரல் பயணம் பண்ணணும் பல்ல படமா காது கடிக்கணும். உன் கனிந்த மார்பின் இடுக்கல என் கவலைகளை பதக்கணும். நீ மூச்சு விடும் நெருப்புல என் மோகங்களை எரிக்கணும். ஏய் அடிய பொண்டாட்டி, இப்படி ஓடி வந்துட்டா நான் விட்டுருவேனா? என்ன பாருடி. மாட்டேன். ஏய் மாட்டியா? அப்புறம் நான் பண்ண வேண்டிய செட்டையா பண்ணிடுவேன், பார்த்துக்க. மாமா போங்க. போங்கவா? ஏய் போகிறதுக்காக ஓடி இவ்வளோ தூரம் ஏற்பாடு பண்ணது? அது சரி, நீ வெக்கப்பட்டுட்டே தான் இருப்ப. நீ வெக்கப்பட்டுக்க, உனக்கு தேவையாத மாமாவை எடுத்துக்கலாம், சரியா? ஏய் பொண்டாட்டி எடுத்துக்கவா? ஏழு வந்தங்கள் இந்த பெண்ணோடு கண்டே பார்த்தாலே பசியாரும் என்று 7 ஜென்மங்கள் இந்த மகராஜன் வீட்டில் நான் வாழ முடிவொன்று கொண்டேன். மாமா ஏய் என்னடி பொண்டாட்டி, இங்க பாரு, ஏற்கனவே நிறைய பட்டினி போட்டுட்டேன். இதுக்கு மேலேயும் ப்ளீஸ் கையெடு. அது மாமா ஏய் கையை விடுறீ. இப்போ நீ கையை விடலன்னா நான் வேற மாதிரி. மாமா அப்புறம் என்ன? ஏண்டி ஏற்கனவே நிறைய காக்க வச்சுட்டேன், நிறைய பட்டினி போட்டுட்டேன். இப்போவும் நான் இல்ல அது வந்து நீ இப்படியெல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன். நான் என் மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். கையிடு. ஏய் விடுடி. புடவையை கழட்ட மாட்டேன், விடு. புடவையை கழட்டாம எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியும். விடுறி. பாரு, இன்னும் நல்லா இழுத்து மூடிக்கோ, அப்பதான் நல்லா இருக்கும். இதுக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் நைட். இழுத்து மூடிக்கை, மூடிக்கோ. இல்ல மாமா அது வந்து எந்த விளக்கமும் கொடுக்க வேணாம், நல்லா இழுத்து மூடிக்கோ, அப்பதான் எதுவும் நடக்காது, நீ சேஃபா இருப்ப. இழுத்து மூடிக்கொடி. போல ஒன்று இழுத்த மூடுறோம், மூடுறி. எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும்டி. மாமா
கோவப்படுறீங்களா? சீ நான் ஏன் கோவப்பட போறேன்? நீ தான் உனக்கு ரொம்ப சேஃபா பாத்துக்கிறியா? பாத்துக்க. ஏய், நீ என்னதான் உனக்கு சேஃபா பாத்துக்கலாம், நான்லாம் கோவப்பட்டுலாம் போக மாட்டேன். எனக்கு வேணுங்கிறத எடுத்துட்டு தான் போவேன். இங்க பாரு. சரி ஓகே, எதுக்கு கோவப்பட்டுக்கிட்டேன்? அப்புறம் ரூம் டெக்கரேஷன்லாம் பாத்தியா? நல்லா இருக்கா? சுத்தி பாத்தியா? ஆமா மாமா, பார்த்தேன் மாமா. ரொம்ப அழகா இருக்கு. இது குழந்தைனாரு, விக்ரம் சாரு, அப்புறம் என் தம்பி விச்சு, இவங்க 3 பேரும் சேர்ந்து தானே டெக்கரேட் பண்ணாங்க. அவங்க பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன் மாமா. ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்களா மாமா? மாமா நான் உள்ள வந்ததுமே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது மாமா. ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா மாமா. ஏண்டி இங்க ஒருத்தன் தவிச்சு போய் கிடக்கும், உனக்கு ரூம் டெக்கரேஷன் பிடிச்சிருக்கும்? ஓத குறைக்கு இழுத்தாடி மூடுறான் போல. ஏய், இது மொத்தமும் என்னோட ப்ராப்பர்ட்டி. எனக்கு வேணுங்கிறத எப்போ வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் நான் எடுத்துக்கலாம். ஆனா பொண்டாட்டியாவே இருந்தாலும் அவ சம்மதத்தோடு எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீ சம்மதம் தர மாட்ட போல இருக்க. டே அர்ஜுன், மயிலேனா இறக்கப்படாது, நம்ம தான் போட வைக்கணும். வச்சிடுவோம். பொண்டாடி, உனக்கு ரூம் டெக்கரேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கனால அப்படி சுத்தி பாரு. இன்னும் வேற என்ன நல்லா பிடிச்சிருக்குன்னு நீ பார்த்து சொல்லு. அப்படி சுத்தி பாருடி. சரிங்க மாமா. பாருமா, பாரு. சரிங்க மாமா. மாமா அப்புறம் அது அங்க வச்சிருக்காங்க பாருங்க, அந்த ஃப்ளவர் பொக்கே, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. அப்படியாமா? வேற என்ன பிடிச்சிருக்கு? அப்புறம் மாமா இந்த வால் ஃபுல்லா ஃப்ளவரால டெக்கரேட் பண்ணிருக்காங்களா, அதுவும் ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. அப்படியா? வேற என்னென்ன பிடிச்சிருக்கு? வேற எல்லாமே பிடிச்சிருக்கு. நான் என்னன்னு சொல்றது? இன்னும் ஏதாவது உன் கண்ணுக்கு தெரியும், நல்லா பார்த்து சொல் பொண்டாடி. மாமா அது வரைக்கும் வெயிட் பண்றேன். விடிஞ்சாலும் பரவாயில்ல, மாமா வெயிட் பண்றேன். சரிங்க மாமா, இருங்க நான் பார்த்து சொல்றேன். மாமா அது அந்த வால்ல லைட் செட்டிங்கோட ஃப்ளவர் டெக்கரேட் பண்ணிருக்காங்கல்ல, அது கூட நல்லா இருக்கு மாமா. நல்லா இருக்கணுமே. அப்புறம் வேற என்ன மாமா? ஏன் பொண்டாடி, எதுக்கு இந்த அதிர்ச்சி? அது மாமா, அது அது உள்ள இல்லையா? எந்த உள்ள பொண்டாடி? மாமா, அது புடவை உள்ள உள்ள மாமா என்னமோ விழுந்துருச்சு மாமா உள்ள. விழுந்துச்சோம்? சரி, அது என்ன நீயே பார்த்துட்டு வா. மாமா கொஞ்சம் டயர்டா இருக்கு, பார்த்துட்டு வரேன். இல்ல இல்ல மாமா, மாமா உள்ள என்னமோ விழுந்துருச்சு மாமா. ஐயோ மாமா, அது என்னமோ கடிக்கிற மாதிரி இருக்கு மாமா. மாமா மாமா, அது என்னமோ பண்ணுது மாமா. புருஷனுக்கு மட்டும் தான் கேட்டு போல இருக்கு, மற்றவங்களுக்குலாம் உள்ள அலோடு தாமோ. சரி, அது பாவம் ஏதோ ஆசைப்பட்டு உள்ள போயிடுச்சு. அதுவும் வெளியில வந்துட்டு போயிடும். இல்லைன்னா நீயே போய் எடுத்துரு, சரியா? நமக்கு தூக்கம் வருது, போய் படுக்கிறேன். மாமா ஏமா? மாமா ப்ளீஸ் மாமா, எடுத்து விடுங்க மாமா, எனக்கு பயமா இருக்கு. நானா? ஐயோ, நான் இருக்கக்கூடாது. நான் கையை வச்சாலும் நீ தான் தடுக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படிமா? சிச்சி, இல்ல வேண்டாம். உன்னை நீ சேஃபா பாத்துக்கிறல, நீயே எடுத்துரு. மாமா போய் படுக்கிறேன். மாமா நேரம் பார்த்து காலை வர்றீங்க பாத்தீங்களா? நான் பண்ணது தப்புதான் மாமா. ப்ளீஸ் மாமா. மாமா மாமா மாமா, அது எனக்கு அடிக்குது மாமா. மாமா எடுத்துருங்க மாமா, எனக்கு பயமா இருக்கு மாமா. மாமா எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, இதுலயே உயிர் போயிடும் போல இருக்கு மாமா. இப்போ நடி, எதுக்கு எல்லாம் பேசிட்டு இருக்க? அப்படியெல்லாம் சொல்லாதா? அமைதியா இரு. இப்ப என்ன, உள்ள விழுந்ததை எடுக்கணும், அவ்வளவுதானே? அதுக்கு தானே மாமா வெயிட்டிங்க. எடுக்கிறேன். சீக்கிரம் எடுத்து மாமா. சீக்கிரமா? சீக்கிரம் தானே, எடுத்துட்டா போகுது. என் கை சேருமோ, கட்டேராமலே கண்ணீர் சேருமோ, கண்டு கொண்டேன் ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். கொலுசு மணி போல நான் சினுங்கி சினுங்கிய கிடக்க, என் வயசு பதநீரு நீ கலந்து கலந்து தேன் குடிக்க, நீ அள்ளி அணைக்க கிள்ளி கொடுக்க, அடி மொத்தத்துல தூக்கம் கட்டு கண்ணு செவக்க.
நான் வேறாய் அடவே தேனே ஒரு பால் பார்வை உன்னை பார்த்தேனே பெண்ணே நீ பெண்ணல்ல அக்ஷய பாத்திரம் பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழந்தேன் ஆரோடு தேன் கொண்டு வாய் கலந்தேன் என்பது ஓராடி கோபுரம் ஆடி வில்லும் போது ஓர் காமன் போர் வரும் குறும்புகள் குறையாது தழும்புகள் தெரியாது காதல் தீவிரவாதி ஆயுதமானது. ஏய் பொண்டாட்டி, மாமா ஏதோ உள்ள விழுந்தது சொன்னீங்க, எடுத்துட்டேன் போதுமாடி. மாமா நீங்க போட்டது ரப்பர் பல்லி தான் எனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் அப்படி சொன்னேன். இதுக்கப்புறமும் வெயிட் பண்ணணுமா? அப்போ உனக்கு தெரியும் மாமா, அது ரப்பர் பல்லி தானே எனக்கு அப்பவே தெரியும். பொண்டாட்டி அதான் கேட்டேன், இதுக்கப்புறம் வெயிட் பண்ணணுமா? இதுக்கப்புறம் வெயிட்டிங்கா? வெயிட்டிங்கே கிடையாதுடி. ஏய் பொண்டாட்டி, கண்ணை திறந்து பாரு, பாருடி. வேண்டாம் மாமா. ஏய் பொண்டாட்டி ப்ளீஸ் டி, பாருடி. சொல்லுங்க மாமா. ஏய் பொண்டாட்டி வெப்பம் தீர வந்ததடி வேப்ப மரக்காத்து வச்சிக்கவள் கத்தேறிய உச்சகத்தன் பார்த்து தெப்பம் போல தத்தளிக்கும் செம்பருத்தி நாத்து அம்பலத்தி ஆடுற இதுக்கப்புறம் எங்கடி போறது? அதான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சுல. மாமா போங்க. மாமா ஏய் என்னடி பொண்டாட்டி? மாமா நீங்க ரொம்ப கெட்ட பையன். ஆமாண்டி, கெட்ட பையனா? ரொம்ப 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 மோசமான பையன் நானு. அதுவும் பொண்டாட்டிக்கிட்ட ரொம்ப மோசமான, அதுவும் இந்த நேரத்துல பேசவே கூடாது பொண்டாட்டி. கேட்கற கவியா தவிச்சு உசு தடங்கிட்டு திரிதடி தைராங்குருவி என்ன தள்ளி நின்று சிரிக்குதடி இந்த மம்முத கிறுக்கு தீருமா அடி வந்துருச்சு விட்ட கோழி மாறுமா ஏன் மயக்கட்ட திட்டு வச்சு மன்னிச்சிருமா சத்தியாரு புரியணும் சுத்தி ஒரு கொண்டு மறியதே. மாமா மூச்சு அடைக்குது, போங்க மாமா. ஏய் 6 மாசம் விரதம் இருந்திருக்கேன்டி, அப்புறம் அதுக்கு எப்படியா அழைக்குது மாமா? வலிக்குதான்? சாரிடி, அது ஏய் என்ன ஓகே தானே? மாமா போங்க, எனக்கு ஓகே தான். சுபராத்திரோ புது மாதிரி விடிய விடிய பொன்னையும் பாரு ரெண்டு மாடிகள் பூட்டிய ஏறு இருமாழனும் பல்லாண்டு ஒரு மல்லிகை மெத்தைய போட்டு அதில் மன்மதன் வித்தைய காட்டு நான் தீயை மூட்டுகிறாய் தூண்டி தூண்டி தேரை ஊட்டுகிறாய் நீயே காதல் உலகம் கவிதை நூறாயிரம் காதல் தீவிரவாதி நாயகமானது. உறக்க கத்துது கோழி தண்ணி அரைச்சி கொட்டுது வாளி இருட்டு கத்தன வேலி வந்து இறுக்கி கட்டணும் தாலி இழுத்து போத்துட்டு படுத்தா என்ன வாட்டுவாங்க நினப்பு கிணத்து தண்ணியில் குளிச்சா தினம் ஆறிடுமா கொதிப்பு வானவராயா வந்து பாருமையா. மாமா சாரிடி பொண்டாட்டி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. மாமா உங்களை
பொண்டாட்டி ஏ பொண்டாட்டி ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னா சேச்சே அப்படிலாம் எதுவும் இல்லை மாமா. ஏன் மாமா இப்படிலாம் கேட்குறீங்க? இல்லடி நான் வேற கொஞ்சம் முரட்டுத்தனமா அதான் கேட்குறேன். உனக்கு எதுவும் அதெல்லாம் எதுவும் இல்லை மாமா. நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இல்லடி பொண்டாட்டி அது சரி மற்றதை காலையில் பேசுவோம். ம். பார்வையால 100 பேச்சு வார்த்தை இங்க மூர்ச்சையாச்சு. பார்வையால 100 பேச்சு வார்த்தை இங்க மூர்ச்சையாச்சு. போதும் போதும் காமதேவனே மூச்சு வாங்குது 2 ஜீவனே. ஏதோ மோகம் ஏதோ தாகம் நேத்து வர முன்னும் பின்னும் தொட முத்திரைகளிட மேனி மெல்ல துடிக்கின்றதே. முத்தமெனும் சிறு புத்தகத்தில் ஒரு பாதி இதழ் படிக்கின்றதே. உன்னை தேடி என்றும் உன் வாசலுக்கு வரும் தேகம் என்பதென்ன ஓராடை கோபுரம். ஆடை வெல்லும் போது ஓர் காமன் போர் வரும். குறும்புகள் குறையாது தழும்புகள் தெரியாது. காதல் தீவிரவாதி ஆயுதமானதே. என்னை திண்ணி திண்ணி தீ மூட்டுகி ஐடியாஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன்ப்பா. இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் கார்த்திகா சிஸ்டர் அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கார்த்திகா டியர். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே கார்த்திக் அடியார். கார்த்திகா டியர், நீங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் ஹாய் சொல்ல சொல்லியிருக்காங்க. ஹாய் லாவண்யா அடியார். ஹாய் ராஜேஷ் ப்ரோ. ஹாய் உதயா அடியார். ஓகே டியர்ஸ், இன்னைக்கு கெட்டிமேலும் பிரியமானவளே இது 2 மட்டும் தான் போட்டிருக்கேன். கேகே சீரிஸ் போடலை, ஏன்னா இதுக்கே டைம் கரெக்டாக இருந்தது. அதனால் இந்த 2 வீடியோஸ் மட்டும் போட்டிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க டியர்ஸ். அப்புறம் முக்கியமான விஷயம், கெட்டிமேலும் சீரிஸ் பிடிச்சிருந்தால் மட்டும் பாருங்கள், பிடிக்கலன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பார்த்துட்டு அப்புறம் இப்படி போட்டிருக்கேன் அப்படி போட்டிருக்கேன்ட்டு கமெண்ட் எதுவும் போட்டு வைக்காதீங்க. நானும் திருப்பி ரிப்ளை பண்ண வேண்டியது வரும். இது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கிடையாது, சில ஜந்துக்களுக்கு. ஓகே டியர்ஸ். அப்புறம் நம்மளோட நியூ சீரிஸ் ராதே மனது எபிசோட் 2 அது நாளைக்கு கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஓகே டியர்ஸ், பை. பை டியர்ஸ்.